அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. வெனஸ்டே காலையில 7 மணி. இஸ்வா ஸ்கூல்ல இன்னைக்கு வெஜிடபிள் டே. சோ உருளைக்கிழங்கு வச்சுதான் ஸ்நாக்ஸ் லஞ்ச் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலான்னு கொஞ்சமா தான் தேவைப்படும், ஏன்னா இஸ்வாக்கு மட்டும் தான். அதனால 2 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு வடை சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு அரை சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை. நம்ம சேர்த்திருக்க உருளைக்கிழங்குக்கு அளவான மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அடி பிடிக்காம உருளைக்கிழங்கு வேகிற வரையும் கிண்டிட்டே இருந்தோம்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்டே ஒரு பக்கம் சோறு வடிச்சு வச்சிருந்தேன், அதை இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி. அடுத்து ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். 2 பெரிய உருளைக்கிழங்க நீல நீளமா நான் நறுக்கி வச்சிருக்கேன். நல்லா அலசி எடுத்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா சாட் மசாலா, ரெட் கலர் கேசரி பவுடர் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா அரிசி மாவு கலந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஒரு ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரெடி ஆயிரும். நம்ம சாதா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட நைட் எல்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணா கூட இவ்வளவு டேஸ்ட் இருக்காது. இது நல்லா ஃப்ரைஸ் மாதிரியே டேஸ்டா ஸ்பைசியா இருந்துச்சு. இஸ்வா எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வந்தா. சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பேக் பண்ணி இஸ்வாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எனக்கான எனர்ஜி பூஸ்டர்ஸை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.